கோலப்பன் அவர்கள்ட்ட இந்த அதிமுக பிரிவதற்கே பிள்ளையார் சுழி போட்டது ஓபிஎஸ் தான். அவரை மறுபடியும் அதிமுகவில் இணைத்து விஷ பரீட்சையில் இறங்க மாட்டோம், இதை இபிஎஸ் உடைய ஒப்புதலா சொல்றதா கூட நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றாரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். அவர் உதயகுமார் சொல்லலாம் ஒரு தகரடப்பா காலிட்டப்பா, அவர் பேசுறதெல்லாம் நம்ம வகை எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை உருவாகிற காலத்தில் இந்த பொதுச் செயலாளர் கேட்டு எடப்பாடி பழனிசாமி ஃபைட் பண்ணுற காலத்தில் அண்ணனுடைய இல்லத்தில் இதே உதயகுமாரும் காமராஜ் உணவுத்துறை அமைச்சராக இருந்தார், முன்னாள் அமைச்சர், 2 பேரும் தான் வந்தாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவரோட முன்னுக்க நான் தான் பேசினேன். எனக்கிட்டே பேசுகிறதுக்கு 2 பேராலுமே ஈடு கொடுக்க முடியலை. ஏன்னு கேட்டால் அவர் தகுந்த அவரை சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை அனுப்பி விட்டார். எனக்கு பொதுச் செயலாளர் வாங்கி கொடுங்க, நான் ஒற்றை தலைமைக்கு வாரேன், அவர் அண்ணனை இந்த பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேச வந்தவங்களே என்னண்ணே இப்படி கேட்குறாருன்னு இதே உதயகுமார் அண்ணன் வீட்டில் உட்காந்துருந்து பேசுனது. நான் அவரை விட உட்கார சொல்லுங்கள், நேருக்கு நேராக கூட வாதாடலாம். யார் பிள்ளையார் சொல்லி போட்டால், யாரால் பண்ணுனாங்க, அன்னைக்கு அண்ணன் வீட்டில் வச்சு என்ன நடந்தது, அந்த பேசும்போது நான் இருந்தேன். கொஞ்சம் கிளாஸாக சவுண்டுகள்லாம் வந்தோடனே அவர் கூடால இருக்கிற நண்பர் கிருஷ்ணமூர்த்தி கூட டக்குன்னு ஏறி போய் உதயகுமாரை கலைஞ்சி பிரச்சனையெல்லாம் ஒரு முற்று மோதலியாக வந்தது. அதுக்கப்புறம் அண்ணன் கூப்பிட்டு போங்க பாட்டு சொல்லி சத்தம் போட்டு விட்டாங்க. என்கிட்ட பேசும்போதே இது நடந்த சம்பவம், அண்ணன் வீட்டில் இல்லத்தில் நடந்த சம்பவம், பிரிவினைக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற காலகட்டத்தில் நடந்த சம்பவம். அப்போ உதயகுமார் அண்ணன்ட்ட பேசும்போது என்ன சொன்னார், ஏன்னா இப்படி கேட்குறாருனே, கட்சியை உடைச்சிருவாருனே, இப்படிலாம் தானே பேச வந்தார். அப்போ தான் நான் கேட்டேன், என்னண்ணே நீங்கள் இப்படி பேச வரீங்களா, 50% நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னீங்க, 50% எந்த நிர்வாகிகளையா போட்டிருக்கீங்களா, எல்லாமே உங்களை தகுந்த ஆட்களை தானே போட்டுறீங்க. இதெல்லாம் நான் உதயகுமார்கிட்ட கேட்ட கேள்வி. அவர் காமராஜரை அப்படியே உட்காந்துட்டு இருந்தார், உணவுத்துறை அமைச்சர். அவரால் ஒன்றுமே சொல்ல முடியாது, ஏன்னா நடந்த சம்பவம் இது. அப்போ இல்லை உதயகுமார் கூப்பிடுங்க, காமராஜ் கூப்பிடுங்க, இந்த மாதிரி சம்பவம் நடக்கல சொல்லுங்க, பேசும். பிள்ளையார் சொல்லிய போட்டது யாரு, பிள்ளையார் சொல்லிய போட்டது யாருங்கிறது ஆர்பி உதயகுமாருக்கு நல்ல தெரியுமா தெரியாதா? யாராலும் இந்த பிரச்சனை வந்தது, வேற யாரையும் அனுப்பல. அது ஒரு திண்டுக்கல் சீனிவாசன், அவர் உள்ள வந்தாரு. ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா கட்சி எப்படி போயிருமேன்னாரு. அப்படியா, சரி நீங்க இதை போய் அங்க சொல்லுங்க. இங்க இருக்கும்போது அவர் சார்ந்த அண்ணன் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இருந்தாப்புல, வேற யாரும் வர மாட்டாங்க. நத்த விஸ்வநாதன் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அனுப்பி விடுவார். அப்போ பிள்ளையார் சொல்லி போட்டது யாருங்கிறது ஆர்பி உதயகுமாருக்கு மனசாட்சி. ஏன்னா நீங்க போனாலும் பேசி தீர்த்திருக்கலாம்ல இந்த விஷயத்தை. எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாம். நீதிமன்றத்துக்கு எடுத்துக்கிட்டு போய் பிரிவை உண்டாக்கிட்டாரு அப்படிங்கிற எப்படி பேசி தீர்ப்பீங்க? ஆட்சி நடந்துகிட்டே இருக்கு, நான் தான் முதலமைச்சருங்கிறாரு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறாரு, என்ன முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிக்க சொல்லுங்கன்னாரு. அப்போ ராத்திரி ஃபுல்லாக ஒரு 10 அமைச்சர்கள் ஓட்டமும் சாட்டமும் இருந்தார். ஆசைப்பட்டவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. எதுக்காக முதல்வருக்கு ஆசைப்பட்டீங்க? நீங்கள் தான் 4 ஆண்டு காலம் விலை கொடுத்து வாங்கியாச்சு முதலமைச்சரை. அதில் உட்காந்துட்டு போன பிறகு அடுத்த ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அடுத்த எதிர்கட்சி தலைவருக்கு ஆசைப்பட்டது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. முனுசாமி எதிர்கட்சி தலைவருக்கோ எதிர்கட்சி துணைத் தலைவருக்கோ கேட்குறாரு சொல்லும்போது, செங்கோட்டன் எல்லாருமே அண்ணங்கிட்ட பேசி முனுசாமி கேட்குறாரு, நீங்கள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி எல்லாம் நிர்பந்தம் பண்ணினாங்களா பண்ணலையா? சொல்லுவாரா? செங்கோட்டையனுக்கு கூப்பிட்டு வச்சு கேட்க சொல்லுங்கள் சார். ஏன்னா நாங்கள் அந்த ஸ்பாட்டில் நான் கூடால இருந்தோம். இப்போ அண்ணனுக்கெல்லாம் இவங்க சொல்கிறது தெரியும். நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு அந்த இல்லத்திலே இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் முதலமைச்சருக்கு கேட்கும்போது நான் அதே ரூமில் உட்காந்துட்ருக்கேன். நைட்டு 2 மணிக்கு சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டுறாங்க, பிரச்சனை ஆயிரும், முதலமைச்சர் வேண்டாம், அந்த ஆள் முதலமைச்சர் ஆக்காதீங்கிறத நம்ம சொன்னோம். 4 மணி வரைக்கும் போயிட்டு முனுசாமி அப்படியே ஸ்டெண்ட் அடிச்சிட்டாரு. அப்போ கூட சொல்கிறேன், ஏன்னா முனுசாமியை நம்பாதீங்க, இவர் ஒரு சைடுக்கு கேம் விளையாடுறாரு, பார்த்துடுங்க. இல்லைங்க அதெல்லாம் பார்க்கலான்னாரு. விடிய காலையில் 4 மணிக்கு வழிகாட்டு குழுவை போடுறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுபோல் எதிர்கட்சி துணை தலைவருக்கு இதே போல் வாங்கினார். யார் ஆசைப்பட்டாங்க? ஆர்பி உதயகுமாரை எங்களை போல் உள்ள கட்சிக்காரங்கள்ட்ட உட்கார்ந்து பேச சொல்லுங்கள். எத்தனை மாவட்ட செயலாளர்களை நீங்கள் நியமிச்சிங்க? நீங்கள் தானுங்க இருக்கிறீங்க, அத்தனை பேருமே நீங்களே பிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டீங்க. வேறு எந்த தொண்டருக்கு நீங்கள் கொடுத்தீங்க? மாவட்ட செயலாளரை பிரித்து கொடுத்தீங்க? எங்கேயுமே பிரிக்கலை. நிர்வாகிகள் போட்டீங்களா? இல்லையா? அமமுகலேருந்து எல்லாத்தையும் கடத்தி கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி உங்கள் கூட பயணிக்கிறவங்க அத்தனை பேரும் அமமுகவில் இருந்தவங்க.
அண்ணன் தினகரன் அங்க கூட விட்டுட்டு வர்றாங்கங்கிற கேள்வி அங்க இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கொண்டு கட்டமைப்பு வர்றாங்கன்னா அவங்க விருப்பம் இல்லாமையா சார் வலுக்கட்டாயமா கொண்டு வர்றாங்க. அவரு வந்து திட்டம் போட்டு என்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் கேட்டு இது பண்ணினாரோ அன்னையில இருந்தே வந்து அவர் வந்து காய் நிறுத்தி இது நம்ம வந்தா தோத்தா எதிர்கட்சி தலைவராயிரணும், அதுக்கு பிறகு திரும்பி நம்ம வந்து கட்சியை அபகரிக்கணும்னு சொல்லி ஒரு டீம் போட்டு வேலை செஞ்சிட்டாரு. அண்ணன் ஓபிஎஸ் அப்படிலாம் நினைக்கல, கட்சிக்காக மட்டும்தான் நினைச்சார், கட்சி நலனுக்காக மட்டும்தான் பார்த்தாரு, தன்னோட வளர்ச்சிக்காகவோ தன்னோட இதுக்காகவோ அவர் பார்க்கல. அதனால ஆர்பி உதயகுமார் சொல்ற பிள்ளையார் சுழிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொருத்தமான ஆளு. கட்சியை பிரிச்சவர், இவர் சொன்ன மாதிரி தேன்கூட்டம் கலைச்சவர் எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு முதல்ல விதை போட்டவர் யாருன்னா ஆர்பி உதயகுமார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு அண்ணன் தர்மயுத்தத்தில் போனார, அந்த தர்மயுத்தத்தை நடத்துறதுக்கே காரணமானவராக இருந்தவரும் உதயகுமார் தான். திருமதி சசிகலா அம்மையார் அவர்களா நீங்க தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் வழிமொழிஞ்ச உடனே நீங்க தான் முதல்வர் ஆகணும்னு சொல்லி இதே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, ஆர்பி உதயகுமார் சொன்னாங்க. அன்னைக்கு தெரியலையா திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள்? உதயகுமார் சொல்றாரு, அதாவது தனக்கு பதவி இல்லைன்னு பிரிஞ்சு போனாரு ஓபிஎஸ், அதற்கு பிறகு கட்சியோட நலனுக்காக நாங்க சேர்த்துக்கிட்டோம். நாங்க பிரியலையம்மா, நாங்க பிரியலையா, நாங்க என்ன செஞ்சோம்? நீங்க திருமதி சசிகலா அம்மையார் கொடுத்த முதலமைச்சர் பதவியை எழுதி கொடுத்துக்கிட்டு அவர் போய் அம்மா சமாதியில் உட்கார்ந்தார். இது அன்னைக்கு திமுகல இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தூக்கி வெளியே போடும்போது கூட அவர் அண்ணா சமாதியில் உட்கார்ந்தாருங்க. அவர் தானுங்க திரும்பி அவர் இரட்டை இலை சின்னத்தில் வந்து ஒரு சுயேட்சை சின்னத்தை மாயத்தேவரை நிப்பாட்டி விட்டு வெற்றி பெற வச்சு 77ல திரும்பி அதை அரசாட்சி ஆக்குறாரு. வந்து இணைஞ்சிட்டாருல்ல அதிமுகவுல வந்து. யார் இணைஞ்சாரு? ஓபிஎஸ் சார். எதுக்காக வந்தாங்க? தினகரன் அவர்களால 30 நாள் கெடு கொடுத்தாரு. ஒன்று நீங்கள் முடிவு எடுத்துருங்க, இல்லைன்னா நான் என் முடிவை காட்ட வேண்டியதுன்னு அவர் கொடுத்த கண்டிஷனுக்கு அந்த 30 நாளுக்கு இதே வேலுமணி தங்கமணி எல்லாரும் சேர்ந்து அண்ணன் வீட்டில் வந்து உட்கார்ந்தாங்க. நாங்கள் எங்களுடைய வழியில் நல்லா தானே போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டது இந்த வேலுமணி தங்கமணி தானே வந்து வீட்டில் வந்து உளுந்து இருந்து ஒன்றிணைப்போம்னாங்க. சரி, நீங்கள் அன்னைக்கே நீங்கள் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே, எடப்பாடி பழனிசாமி தான் ஒற்றை தலைமை, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு நீங்கள் வாய் திறந்து சொல்லியிருக்கலாமே. ஏன் இத்தனை 4 ஆண்டு காலம் ஆட்சியை கொண்டு போய் முதலமைச்சராக இருக்கிறது வரைக்கும் நல்லா நடிச்சுக்கிட்டு திரும்பி தோத்த பிறகு திரும்பி எனக்கு கட்சி வேணும்னு கேட்கறது நியாயமா? அப்ப ஆர்பி உதயகுமாரோட பேச்சு, நான் என்ன சொல்றேன், ஆர்பி உதயகுமார் பெரிய சாமி பக்தர், ஐயப்ப பக்தர், இந்த மாதிரி துரோகம் பண்ணினாரும், இந்த மாதிரி பாவ செயல் அவருடைய குடும்பத்துக்கு 7 ஜென்மத்துக்கு உருவாகும் தொண்டர்கள் சாபமா சொல்றேன். ஆமா, ஏன் நான் வந்து அவர் தனிப்பட்ட முறையில சொல்லல, தனிப்பட்ட முறையில் எனக்கும் ஆர்பி உதயகுமாருக்கு சண்டை இல்லை. ஆனால் இந்த ஒரு கட்சி அபகரிக்கிறதா இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சாபங்கள் வந்து தொண்டர்களுடைய சாபங்கள் 7 ஜென்மங்கள் ஆனாலும் விடாது. சரி, இப்ப ஜூன் 4க்கு பிறகு இதே தொண்டர்கள் யார் பக்கம் போவாங்க சார்? மக்கள் தீர்ப்பு, மகேஸ்வர தீர்ப்பு. நீங்கள் அண்ணனுடைய வெற்றிக்கு பிறகு, ராமநாதபுரத்தில் அண்ணனுடைய வெற்றிக்கு பிறகு கண்டிப்பாக அதில் வந்து தொண்டர்களுடைய மனமாற்றம் காத்திருக்காங்க. தொண்டர்கள் தான் இந்த கட்சிக்கு. இப்போ இவர் சொல்கிற மாதிரி 2000 பேர் பொதுக்குழுவோ இல்லை ஆர்பி உதயகுமார் சொல்கிற மாதிரியே நிர்வாகிகளோ, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நிர்வாகிங்கிறீங்களா? நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து திருத்தணி இங்கே எல்லா மாவட்டத்திலையும் நீங்கள் எடுத்துருங்க, எத்தனை பூத்தில் அதிமுக தொண்டை உட்கார்ந்து உணர்வோட பார்த்தா சொல்லுங்க. ஒருத்த கூட கிடையாதுங்க. என்னுடைய வாழ்ல எல்லாம் அதிமுக தொண்டை கிடையாது.